ஈவினிங் பாப்பாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்று வந்து பாப்பா ஈவினிங் அவர் பிறந்த நாள். பாப்பாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆயா சொல்கிறேன். Many more happy returns of the day, evening sister. நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அட்டண்டர்ஸ், பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் போயிட்டு சாப்பாடு கொடுக்க போகிறோம். சாப்பாடு இருக்கு, மீதி சாப்பாடு கொஞ்சம் அங்கே இருக்கு. எதுக்கு கொடுக்க போறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஈவினிங் ஒரு சிஸ்டருக்கு வந்து பர்த்டே. இன்னைக்கு வந்து 25th February அவங்களுக்கு பர்த்டே. அந்த பர்த்டே செலிப்ரேஷன் அவங்க வீட்டில் பண்ணாம இந்த மாதிரி எல்லாரும் கொடுத்து பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இந்த உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னு பிரிண்ட் பண்ண பாக்ஸ்ல நம்ம போய் கொடுக்க போறோம். நீங்களும் இந்த மாதிரி உங்க பிறந்த நாள், உங்க திருமண நாட்கள், அதே மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் டே ஏதாவது உங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த டைம்ல இந்த மாதிரி ஏதாவது பல பேர் உங்களை வாழ்த்துவாங்க. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாளிலும் பிறந்த நாள் காணுகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. வருஷத்தை நன்மையினால் முடிச்சுட பண்ணுகிற தேவன், இந்த வருஷம் ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா, எல்லா நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் அற்புதத்தினாலும் முடிச்சுட பண்ணுவீராக. அவர்களுடைய பாதைகள் நெய்யாய் புளியும்படியாய் கத்தாவி ஸ்தோத்திரம், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல செழித்தோங்க செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாக கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாக்கின்படியே கர்த்தர் ஆண்டவரே பிறந்த நாளை காணுகிற ஒவ்வொருவரும் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு நீர் ஆசீர்வதிப்பீராக. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொன்னது போல ஆண்டவரே, ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ்க்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் தொடர்ந்து இதே மாதிரி நிறைய உதவி பண்றதுக்கு நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. மக்கள் நல்வாழ்வு தந்திடவே சேவை செய்வது, மக்கள் நல்வாழ்வு தந்திடவே சேவை செய்வது நம் கடமை. மக்கள் நல்வாழ்வு தந்திடவே சேவை செய்வது நம் கடமை. பார்வையிலே தாயின் பாசம், செய்கையிலே பரவும் ஆசம், உத்தேசம் இன்றி உயர்ந்திடும் இத்தேசம்.